இசைக்கடவுள் தமிழர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம்தான் இசை ஞானி இளையராஜா. 7 கடல் கடந்து இங்கு வந்து வாழ்பவரே, என்னாலும் உமக்கனவே இசை தொடுப்பேனே. தமிழ் திரை இசையில் பல புதுமைகளை புகுத்தி உலக தரத்திற்கு இணையான இசையை 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கி வருகிறார் இளையராஜா. கடந்த ஆண்டு லண்டனில் நேரடியாக சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்தி தமிழர்களின் பெருமையை உலகம் முழுவதும் பறைசாற்றியிருந்தார். இதன் மூலம் வெளிநாட்டில் சிம்போனி நடத்திய முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். லண்டனில் சிம்போனியை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய இளையராஜாவை நேரில் சென்று வாழ்த்திய முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த சிம்போனி நிகழ்ச்சிக்காகவும், மேலும் இளையராஜாவின் இசை பயணத்தை கௌரவிக்கும் வகையிலும் விரைவில் தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று சொல்லியிருந்தார். இந்நிலையில் நாளை மாலை நேரு உள்விளையாட்டு அரங்கில் சிம்போனியின் சிகரம் தொட்ட தமிழன் இசை ஞானி இளையராஜாவின் பொன்விழா 50வது ஆண்டு பாராட்டு விழா என்னும் தலைப்பில் நடக்க இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் இந்த சிம்போனி இசை லண்டனில் அரங்கேற்றப்பட்டது. தற்பொழுது அதே இசைக்குழுவுடன் இந்த சிம்போனி இசையை நாளை நிகழ்த்த இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இளையராஜா உடனான தங்களுடைய நட்பு குறித்து பேச, இளையராஜாவின் சில பாடல்களை கமலஹாசன் மேடையில் பாடவும் இருக்கிறார். இந்த விழாவில் ரஜினி, கமலை தவிர்த்து நடிகர்கள் சூர்யா, சிவகார்த்திகேயன், கார்த்தி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களும் நடிகைகளும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் திமுகவுக்கு எதிராக இருப்பதால் விழாவில் பங்கேற்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் நடிகர் அஜித்குமார் இந்த விழாவில் பங்கேற்பாரா என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது எழுந்திருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகிற்கு பல ஆயிரம் பாடல்களை வழங்கி கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்த இளையராஜாவை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ள இந்த விழா தமிழக கலையுலக வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.